சாமியே சரணம் ஐயப்பா. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு எனக்கே தெரியல, பெரிய குழப்பமாவே இருக்கு. டெய்லியும் குழப்பம் தான். உனக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு அதாவது இந்த மாதிரி விரத காலங்கள் அந்த டைம்ல அதாவது நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்ற சமயத்துல குழப்பம் இருக்குது. காரணம் என்னன்னா, நம்மள நான்வெஜ் அடிக்கடி ஏதோ ஒரு வகையில ஒன்றும் இல்லாட்டி சிக்கன் மட்டன் இல்லாட்டியும் கூட ஒரு 4 முட்டையை கூட வாங்கி வச்சிருவோம். அதனால கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். என்ன பண்ண போறோம்னா, பருப்பு உருண்டை குழம்பு வைக்க போறோம். இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்டா இருக்கும். சரி, அதுக்கு என்னென்ன தயார் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா, 1 கப்பு கடலைப்பருப்பு, ஒரு 1/2 கப்பு துவரம்பருப்பு, இது ரெண்டையும் குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஊற வச்சு அலசிட்டு சுத்தமா தண்ணியை பூரா இருத்துட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு ஒரு 4-5 வரமிளகாயை போட்டு ஒரு 2 ஊத்து கருவேப்பிலையும் போட்டு இந்த மாதிரி அரைக்குறையா அரைக்கணும். அரைச்சு எடுத்தாச்சு. ஒரு 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது கொஞ்சம் நம்ம குழம்பு வைப்போம், அது கொஞ்சம் வச்சுட்டு இது கொஞ்சம் போட்டுக்குவோம். ஒரு 2 கையளவு, ஒரு 2-3 பச்சை மிளகாய், ஒரு 1/4 டீஸ்பூன் பாதி அளவு சோம்பு, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்றோம். நல்லா பிரட்டியாச்சு. ஒரு அளவு இருந்தா இப்படி எடுக்கிறோம், எடுத்து உருண்டை பிடிச்சிருவோம். இந்த அளவுக்கு எடுக்கிறோம். இதே மாதிரி உருட்டி விட்டு இப்படி வச்சுருவோம். அவ்வளவு மாவு முடிச்சு நம்ம எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. நம்ம அந்த குழம்பு தயாரிக்க வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுருவோம். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. நல்லெண்ணெய் ஒரு 75 ml ஊற்றலாம். இப்போ என்ன நல்லா காஞ்சிருச்சு. 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பாதி அளவுக்கு வெந்தயம். சரி, கடுகுலாம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு. ஒரு 2 ஊத்து கருவேப்பிலை போடணும். சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு பச்சை மிளகாய் போட்டுருவோம். ஒரு 10 பல் பூண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் போட்டுருவோம். பூண்டு லைட்டா வதங்கணும். உடனே 3 மீடியம் சைஸ் வெங்காயம் வெட்டினா அதை வந்து பாதி வடக்கி போட்டோம். மிச்சத்தை இதுல போட்டுருவோம். தைரியமா ப்ரௌன் கலர் ஆக வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். நல்லா டேஸ்டா இருக்கும். இப்ப பாரு, நல்லா கண்ணாடி பரம் வந்துச்சுல. பூண்டும் பெரிய வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி, காரத்துக்கு காஷ்மீரி சில்லி பொடி, அதே அளவு நம்ம போட்ட பச்சை பொடி இருக்கு இல்லையா, அதோட ராஸ்மல் எல்லாம் போயிடுச்சு. 2 தக்காளி பழத்தை மிக்சியில போட்டு அரைச்சிருக்கோம். அதை அப்படியே சேர்த்துருவோம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துருவோம். இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துருவோம். சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா சுருங்க வதங்கணும். நம்ம போட்ட தக்காளியுமே நல்லா சுருங்கி அந்த பேஸ்ட் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாத்தியா. இந்த சமயத்துல நம்ம வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி ஒரு 2 டீஸ்பூன் போட்டாச்சு. போட்டுட்டு அந்த லோ ஃபிளேம்லயே ஒரு கரெக்ட் அரைச்சு எடுத்து தேங்காய் பேஸ்ட் சேர்க்கிறோம். சேர்த்து மறுபடியும் அப்படியே கலந்து இதையும் போட்டு நல்லா கலந்து பண்ணிட்டு அந்த மசாலா மூணு தண்ணி ஊத்திட்டு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது கொதிச்சு வரட்டும். கொஞ்ச நேரம் மூடி நம்ம மூடி வச்சு கிட்டத்தட்ட 3-4 நிமிஷத்துக்கு மேல ஆச்சு. நல்லா கொதிக்குது. எலுமிச்சம்பழத்தை கூட பாதி அளவு புளியை கரைச்சு சேர்த்துருவோம். இப்போ மறுபடியும் லைட்டா கலந்து விடும். கலந்து விட்டு நல்லா கொதிக்குதுல, அடுப்பை இருக்குது லோ ஃபிளேம்ல வச்சிடணும். இப்போ அப்படியே என்ன பண்றோம், இறக்கி விடுறோம். ஒவ்வொரு உருண்டையா எடுத்து இப்படியே மூடி வச்சிடணும். லோ ஃபிளேம்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி அருமையா ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி நல்லா வெந்துருச்சு. மல்லித்தூள் அப்படியே தூவி விட்டு ஒரு கிளறி அப்படியே இறக்கி. அவ்வளவுதாங்க, அருமையான பருப்பு உருண்டை குழம்பு தயார் பண்ணியாச்சு. சாப்பாடை சூடா போட்டு 2 உருண்டை கொஞ்சம் கூட கிரேவி வச்சு அப்படி கசரி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்.